எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். கரூரின் மிக பெரும் துயரம். இந்த கரூர் துயரத்துக்கு பிறகாக தமிழக அரசியல் களமே மாறி இருக்கு அப்படின்னு தான் நம்மால பார்க்க முடியுது. தமிழக அரசியல் களமானது கரூருக்கு முன் கரூருக்கு பின், அந்த சம்பவத்திற்கு பின் அப்படிதான் மாறி இருக்கு. இந்த நிகழ்வானது ஏதேனும் 2026 தேர்தலில் மாற்றத்தை ஏற்படுத்துமா? இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். இந்த கரூர் பெருந்துயர சம்பவமானது எந்தெந்த கட்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், சில கட்சிகளுக்கு வியூக ரீதியா ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது பாதிப்பு இல்லையான்றது எந்த அடிப்படையில் சொன்னா, அது தாவேக்காவுக்கு இந்த நிகழ்வு என்ன என்ன ஒரு வளர்த்தி கொடுக்கும் அப்படின்ற பொறுத்தான் அதை நம்ம கணிக்க முடியும். ஏன்னா தாவேக்கான்றது ஒரு அவங்க வாக்கு வங்கின்றது நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி இல்லை. அவங்க எவ்வளவு ஓட்டு எடுப்பாங்கன்னு தெரியல. இந்த சம்பவத்தால எவ்வளவு வாக்குகள் பாதிக்கும், ஒரு சிம்பத்தியில் வாக்குகள் ஏறுமா அது நமக்கு தெரியாது. அப்படி ஏறும்போது எந்த கட்சி எந்த பாதிப்பு எந்த வாக்குகள் போகும் அதுவும் நமக்கு சரியா தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் சரியா சொன்னா, இது விஜய் என்ற சம்பவம் நடந்த அன்றைக்கே திருச்சியில் அன்று இரவு பிரஸ் மீட் கொடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுத்திருந்தாருன்னா, பிரதான எதிர்கட்சிகளான அதிமுக மற்றும் பாஜக இவங்களுக்கெல்லாம் பெரிய இதுவும் தமிழ் அரசியலுக்கெல்லாமே டிஎம்கே டிவிகேன்னு போல்ரைஸ் ஆகும். இப்ப அது நடக்காததால விஜய் என்றவர் இவரை சுத்திதான் இப்ப இருக்கு. பட் இவர் எந்த திசையில போவாரு, இவர் அரசியல் எப்படி எந்த திசையில் போகுன்ற வச்சுதான் தமிழ்நாடு அரசியல இருக்கு. டிவிகே பத்தி சொன்னீங்க. அடுத்ததா டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு அவங்க சொல்லும் பொழுது திமுகவிற்கு ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்துமா? குறிப்பா கரூர் செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய கட்டுக்கோப்புல தான் வச்சிருக்கிறாரு. அந்த கரூர் சம்பவம் தமிழ்நாட்டுல ஏதாவது இம்பாக்ட் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அது என்ன இம்பாக்ட்னா, அது இப்ப விஜய் பேட்டியில அவர் சொன்ன அந்த ஒரு இதுதான், எனக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளுக்கு நன்றின்ற சொல்றாரு. அதுக்கப்புறம் அதை ஒரிஜினல் டெல்லியில் பயணம் சொல்லிட்டு போறாரு. சோ விஜய் இப்போ கூட்டணி அரசியல் தனிச்சு போக முடியாம போக மாட்டாருன்ற ஒரு எண்ணம் ஏறத்தாழ எல்லா கட்சிகளும் வந்திருக்கும். காரணம் அவங்க அந்த அமைப்பு களத்தை விட்டு ஓடின விதம். இப்போ தனிச்சு நிக்காம ஒரு கூட்டணிக்கு போனாருன்னா, அது இப்போ பெரும்பாலும் அதிமுக பாஜக அணிக்கு போனாருன்னா அது எப்படி ரெஸ்பான்ஸா இருக்கும்ன்றதுதான் காரணம். திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜய் இப்போ தனிச்சு நிப்பாருன்னா, அதிமுக பாஜக கூட்டணி போனா தனக்கு என்ன சாதகம் பாதகம் அதை பத்தி எவாலுவேட் பண்ணணும். நான் அவங்க தொகுதி வாரியா தான் அது அதான். ஏன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் அவங்க திமுக பண்ணிட்டு இருப்பாங்க. குறிப்பா இந்த சம்பவத்துல திமுக எப்படி செயல்பட்டாங்க, அங்க மக்களோட எப்படி நின்னாங்கன்ற ஒரு பார்வை இருக்குல்ல, இந்த செயல்பாடுகள் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தும்? செயல்பாடுகள் எந்த பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்பல. திமுகவும் பெருசா நம்பியிருக்காரு. திமுகவை பொறுத்தவரை இதால நெகட்டிவ் ஒன்றும் வரக்கூடாதுன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. நெகட்டிவ் பெருசா வந்த மாதிரி தெரியல. பாசிட்டிவ் பெருசா. ஸ்டாலின் அந்த அன்னைக்கு மிட் நைட் போனது, ஸ்டாலினோட இண்டிவிஜுவல் இமேஜ் கொஞ்சம் நல்லா பாராட்டியிருக்காங்க. திமுக விமர்சிப்பவர்கள் ஸ்டாலினை பாராட்டியிருக்காங்க. பட் ஆனால் அந்த பாராட்டை விட ஓட்டா மாறுமா, அடிஷனல் ஓட்டா மாறுமான்னு தெரியாது. திமுகவுக்கு ஓட் பேஸ் அது இன்டாக்டா இருக்கு. அதுல எந்த பாதிப்பும் இல்லை. அப்படிதான் பார்க்கணும். தாவேக்கா என்னதான் ஒரு பெருந்துயரத்தை இருந்தாலுமே கூட இந்த சம்பவமானது அதிமுக, அதிலும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நல்வாய்ப்பாக அமைந்திருக்கிறதோ அப்படிதான் நம்மளால பார்க்க முடியுது. ரொம்ப தெளிவா ஆப்ஷனை அவர் கையில எடுத்திருக்கிறாரு. விஜய்க்கு ஆதரவா பேசுறாரு. அப்படின்றப்போ அங்க ஏடிஎம்கே தங்களுடைய ரோலை கொஞ்சம் பெருசா பண்ணுவாங்களோ? நிச்சயமா ஏடிஎம்கே இந்த விஷயத்துல நல்லாவே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ரொம்ப ஷூடா எடப்பாடி பிஹேவ் பண்ணியிருக்காரு. ஸ்டாலின் மிட் நைட் பாராட்டுவாங்க செகண்டரி. அதனால அடுத்த நாள் எல்லாருமே விஜய்க்கு எதிராக இருக்கும். விஜய்க்கு ஆதரவா ஒரு குரல் ஃபர்ஸ்ட் எடப்பாடி தரப்புக்கிட்டு தான் இருந்தது. விஜயோட சப்போர்ட்டர்ஸை பெரிய அளவுக்கு எடப்பாடி எந்த ஒரு பேச்சு மொழியா கொஞ்சம் அப்பீஸ் பண்ணியிருக்காரு. அவர் விஜய்க்கு தான் பக்கம் கூட்டணி வருவாரு, இந்த ஒரு பிரச்சனையில கைதுக்கு பயந்தோ இந்த மாதிரி இருக்கும்போது அவரோட அமைப்பு பலவீனமாக சூழல்ல தன் பக்கம் வந்துருவாருன்னு அவருக்கு எண்ணம் கொஞ்சம் அதுக்கேற்றவாறு கொஞ்சம் அக்ரெசிவா மூவ் பண்றாரு. பட் ஆனா என்ன அவருக்கு இதுல சிக்கல்னா, அவர் விஜய் கிட்ட டைரக்டா பேசாம பிஜேபி பேசுனது அதுல அவருக்கு ஒரு சிக்கல். பிஜேபி விஜய் எப்படி லாக் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேர் சேர்த்து கேட்கறாங்களா, அது எப்படின்னு தெரியல. அந்த ஒரு விஷயத்துல எடப்பாடி ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. பட் இந்த திமுக எதிர்ப்பு விஜய் கொஞ்சம் விஜயோட சப்போர்ட் அப்பீஸ் பண்றதுல எடப்பாடி
கரெக்டா பண்ணியிருக்கிற பாலிடிக்ஸ். நீங்க குறிப்பா பிஜேபியை குறிப்பிட்டு சொல்லும்போது இதை பிஜேபி மிக சரியாக கையாண்டு இருக்காங்களா அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. ஒரு குழு டெல்லியில இருந்து வராங்க. இங்க அண்ணாமலை அவர்கள் ஆளும் கட்சிக்கு எதிராக பேசினாரு. தொடர்ந்து பாஜகவின் பத்திரிகையாளர்கள் ஆதரவு மனப்பான்மையில இருக்கவங்களாம் திமுகவுக்கு எதிராக நிறைய விஷயங்களை கட்டவிழ்க்கிறாங்க. இது எல்லாமே கூட பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை விஜயில் வர வைப்பதற்காக ஒரு பார்வை தானே? இல்ல, ஃபர்ஸ்ட் எப்போ எடப்பாடி இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறான்னு தெரிஞ்சாலே பிஜேபி ஏன்னா அவங்க யார் இங்க பிரதான எதிர்கட்சின்ற போட்டி தான் போன வருஷம் இருந்தது. அதுக்கப்புறம் கூட்டி வந்திருக்காங்க. ஸோ அந்த லைன்ல எடுக்கணும்ன்ற இது நினைக்கிறவங்க சில பேர் அந்த லைன் எடுத்துறாங்க. ப்ளஸ் எடப்பாடிக்கு எங்கேயும் கெயின் கிடைச்சிடக்கூடாதுனால தான் அவங்களும் கொஞ்சம் எடுத்தாங்க. அதனால எடப்பாடி பேசினோட கொஞ்சம் கிறிஸ்துவ அண்ணாமலை போன்றவங்க எல்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் இந்த குழு பத்தி பேசியிருந்தா, அந்த குழு வரதுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் மத்திய அரசின் பிரதிநிதியா வந்தாங்க. அண்ட் மோடி அனுப்பி வந்தேன்னு சொன்னா அவங்க கொடுத்த மீட்ல பெருசா அரசுக்கு எதிராக எதுவுமே சொல்லல, அரசுக்கு ஆதரவாகவும் சொல்லல, எதிராக எதுவும் சொல்லல. அவங்க ஸ்டாக்ஸ் இந்த வரப்போற இந்த நாடாளுமன்ற குழு எப்படின்னு எனக்கு தெரியாதுங்க, அது என்னை பத்தி தெரியாது தகவல்னு சொல்றாங்க. அந்த நாடாளுமன்ற குழுவும் வந்ததுலேருந்தே நான் என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லி அவங்க கோயம்புத்தூர்ல இறங்கினு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்க என்ன அறிக்கையை கொடுக்க போறாங்கன்னா அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த குழு வந்த பிறகுதான் விஜயே வாயை திறக்கிறாரு. ஸோ அதுல இருந்து பிஜேபி விஜய் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்களோ அப்படின்ற ஒரு டாக் இருக்கு. அதுல ஓரளவுக்கு இது இருக்கு. அவங்க இப்போ அவங்க பேசுற விதமா, ஏன்னா அதிமுக கூட கொஞ்சம் அங்கங்க இக்கு வச்சு பேசுறாங்க. பட் பிஜேபி அவுட் ரைட்டா போய் சப்போர்ட் பண்றதால விஜய் ஏறத்தால அவங்க கட்டுப்பாட்டில் வந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி நமக்கு என்ன தோணுது. நாளைக்கு ஒரு வேளை விஜய் ஸ்ட்ராங்கா ஸ்டாண்ட் எடுத்து மறுபடியும் டிஎம்கே டிவிகேன்னு போனோம்னா இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இதான் பெரிய பாதிப்பு வரும். பட் அவங்க விஜய் ஓரளவு கட்டுப்படுத்திட்டாங்க தான் நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு வாரம் நடந்த இன்சிடென்ட்ஸ்லேயே விஜயோட அரசியல்ன்றது எந்த அளவுக்கு பக்குவம் இல்லாம இருக்குன்றது நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாஜகவுடைய ரோல் பத்தி பேசினாலும் கூட காங்கிரஸும் கூட தங்களுடைய காய்களை மிக சரியா நகர்த்திருக்காங்க அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸ்டாலின் அவர்களிடம் சொல்லி கூட பேசியதாகவும் மொபைல் மூலமா பேசினதாகவும் நமக்கு செய்திகள் வந்தது. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது காங்கிரஸும் தங்களுடைய ரோலை 2029க்காக நகர்த்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? இல்ல, அவங்க 29க்காக நடத்துறாங்க, 26க்காக நடத்துறாங்க. ஏன்னா அவங்களே பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த பாஜக இன்க்ளூசிவ் அலையன்ஸ்குள்ள விஜய் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. விஜய் பாஜக கட்டுப்பாட்டுனா இன்னைக்கு நமக்கு விஜய் நமக்கு போக கூட இருப்பாரு. இப்ப கமலஹாசன் 2019, 21 கூட ப்ரோ காங்கிரஸ் ஸ்டாண்ட் தான் எடுத்தார். ராகுல் காந்தியில சந்திச்சார். ஆனா அன்னைக்கு அந்த கூட்டணிக்குள்ள வர முடியல. பட் 24 கூட்டணி கூட்டணி வந்தவொடனே அவங்க அரவணைச்சுட்டாங்க. விஜயும் அந்த மாதிரிதான் அவங்க ட்ரீட் பண்றாங்க. திமுகவும் வேணும் விஜயும் வேணும்ன்ற அந்த ஒரு ஸ்டாண்டா நினைக்கிறாங்க. அது இப்ப விஜய் பாஜக தரப்பு கிட்ட போயிடக்கூடாதுன்ற அந்த ஸ்டாண்ட்ல ராகுல் காந்தி எடுக்கிறார். பட் அதுவும் கடந்த ஒரு வார காலமாக நடக்கும் நிகழ்வுகள் நீதிமன்றத்தோட அப்சர்வேஷன்ல பார்க்கும்போது திமுக அரசே விஜய் மீது கொஞ்சம் சாஃப்டா இருக்குன்னு, அந்த சாஃப்ட்னஸே காங்கிரஸ் சொல்லிதான் சாஃப்ட்னஸ் யூஸ் பண்ணி காங்கிரஸ் வச்சு அவங்க நெகோசியேட் பண்றாங்களா விஜய் கிட்டன்ற மாதிரி எண்ணங்கள் வருது. பட் காங்கிரஸும் திமுகவும் நான் சொல்லுவேன், திமுக லீடர்ஷிப்பும் விஜய் அதிமுக பாஜக அணிக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆரம்பத்துல 2024 தேர்தல் அப்போ என் தம்பின்னு விஜய்க்கு சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தாருன்னு பார்த்தோம். இந்த கரூர் பெருந்துயரத்தின் போது கூட விஜய்க்கு ஆதரவா தோல் கொடுத்ததுல சீமானும் ஒருவர் தான். ஆனா அந்த விஜயுடைய காணொளி வெளியே வருது. அதுக்கப்புறம் சீமான் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்துறாரு, திரும்ப விஜயை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால தெரிஞ்சுக்கிட்டாரோ இவர் ஒருவேளை பாஜக பக்கம் போறாரு, அப்ப நமக்கு எந்த ஒரு தேவையும் இருக்காதுன்னு சீமான் புரிஞ்சுக்க. இல்ல, அதுக்கு முன்னாடியே சீமான் விஜய பெரிய த்ரெட்டா நினைச்சார். லாஸ்ட் ஒரு 2 months சீமான் பேச்சுக்கெல்லாம் ஓப்பனா தெரிஞ்சது. அவர் ஒரு பதட்டத்துல இருக்காரு. தன்னுடைய வாக்குகள் விஜய் இழுத்துட்டு போயிடுவாரோன்னு பக்கம் போயிடுமான்னு. இந்த ஒரு சம்பவம் சீமானுக்கு தனக்கு பெரிய ஜாக்பாட்டர்னு நினைக்கிறேன். விஜய் எந்த அளவுக்கு இந்த இஷ்யூல எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணலான்னு அக்ரெசிவா இருக்காரு. ஃபர்ஸ்ட் சீமான் அந்த அளவுக்கு அக்ரெஷன் காட்டல. அவர் அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு கொஞ்சம் சாஃப்டா போவோம், ஒரு வாரம் கழிச்சு நம்ம என்ன பேசிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தாரு. ஆனா சீமான் அமைதியா இருந்தா சாட்டை திருமுருகன், இடுமானம் கார்த்திகெல்லாம் ரொம்ப அக்ரெசிவா அடிக்கிறாங்க. சாட்டை திருமுருகனோட வீடியோஸ்ல இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவா இருக்கு. திமுக காரங்களே அதை ஷேர் பண்ணி அடிக்காங்க. திமுக காட்டின ஒரு வீடியோத்தை விட சீமான் ஒரு படி மேல அதிகமாக விடுறாரு. ஏன்னா விஜய் ஃபர்ஸ்ட் அந்த சீமானோட ஸ்பேஸ் தான் விஜய் ஆக்கிய பண்ற மாதிரி இருந்தது.
இப்போ இந்த விஷயத்துல விஜய் எக்ஸ்போஸ் ஆனது சீமான் பெரிய பெனிஃபிட். அதுவும் பாஜக பக்கம் போயிட்டாங்கன்னா இன்னும் பெருசா பெனிஃபிட் இவர் தாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங் அடிப்பாங்க. என்ன மற்றொரு தரப்பு, அது குறிப்பா பாஜக மைண்ட் ஆட்கள்லாம் இப்போ சீமான் வந்து திமுக லைன் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனிக்கிறாங்க. பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சீமான் வந்து ஒரு ஸ்டாண்ட் கரெக்டாக எடுத்துறாரு. அவர் வந்து ஸ்டாலினை சந்திச்சிருந்தது சீமானோட போக்கு சரியில்லைன்னு தொடர்ந்து விமர்சனம் வந்துட்டு இருக்கு. இப்பவும் அந்த விமர்சனம் வரும். அது எப்படி இருந்தாலும் நாம் தமிழர் வந்து திமுகவுடன் கூட்டணி போக வாய்ப்பு இல்லை, தனிச்சுதான் நிற்கும்ன்ற ஸ்டாண்ட்ல இருக்கு. ஸோ தனிச்சு நிற்கும் போது அதுக்கான மெரிட் அவர் கிடைக்கும். அது விஜய் இப்படி பலவீனமா பிஜேபியோட கூட்டணி போகும்போது நான் தனியா நிக்கிறேன், ஸ்ட்ராங்கா நிக்கிறேன், எந்த கிராக் டவுன் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணி நிக்கிறேன்னு சொல்லிட்டு சீமானோட இமேஜ் பெனிஃபிட் பண்ணும். இப்போ சீமானுக்கு வந்து இந்த விஷயத்துல நல்லாவே அவங்களுக்கு ஒரு கெயின் கிடைக்கும் தான் நினைக்கிறேன். அவரும் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு, அக்ரெசிவா பண்றாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டுல வட மாவட்டங்கள்ல 2 பெரும் கட்சிகள், ஒன்று விசிக, இன்னொன்று பாமக. பாமக தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து ஸ்டாலின் வந்து மிக சரியா செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு தன்னுடைய வார்த்தையை சொல்றாரு. ஆனா திருமாவளவன் என்ன சொல்றாரு, எங்க திமுகவின் செயல்பாடுகள்ல ஏதோ குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி தன்னுடைய பேச்சு வைக்கிறாரு. இது எப்படி நம்மளால பார்க்க முடியும்? இல்ல, ராமதாஸ் வந்து அவரு விஜயில கொஞ்சம் ப்ரோ ஸ்டாலின் மைண்ட் செட்ல இருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த பாஜக அதிமுக அணியில பெருசா உடன்பாடுல இப்போ ஸ்டாலின் ஆதரவு மனநிலை தான் அவரும் இருக்காரு. இன்னைக்கு கூட ஸ்டாலின் வந்து மருத்துவமனையில பார்த்துட்டு வந்திருக்காரு. அது பாமக அந்த மைண்டட் ஓட்டர்ஸ் மத்தியில பெரிய ஒரு இதா இருக்கும். கூட்டணி வருமா இல்லையான்னு தெரியாது. அதே லைன்ல எடுத்துட்டு இருக்காங்க. விஜயோட இது வந்து நம்ம அரசியல் இதை பார்க்காம அவருக்கு ஒரு எது கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவரு இன்ஃபேக்ட் அவரு ஒரு ஏதோ ஒரு சாமி, அச்சர சாமின்னு ஏதோ ஒரு ஆரோக்கிய சாமி, ஜான ஆரோக்கிய சாமி மைண்ட்ல சொன்னார். ஜான ஆரோக்கிய சாமி 2015 காங்கிரஸ் பாமகவுக்கு ஒர்க் பண்ணவர் நபர் தான். அவரை வந்து அவர் தான் விஜய் தவறாக மிஸ்லீட் பண்றாரு சொன்னார். விஜய் வந்து இதில் நம்ம டிஃபெண்ட் பண்ணணும்னு இல்லை, அதனால நமக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. இன்ஃபேக்ட் விஜய் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா அன்புமணி விஜய் பக்கம் போயிடுவாரு, அது நம்ம எப்போ தடுத்துருந்தோம், அது ட்ரை பண்ணிக்கிறது. திருமாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, களத்துல வந்து திருமாவளவன் ஆதரவு வாக்காளர் மத்தியில் விஜய் பாப்புலரா இருக்கு. அந்த யங்ஸ்டர்ஸ்ல விஜய் பின்னாடி போறது திருமாவுக்கு வந்து ஒரு செட்பேக் தான் இருந்துச்சு. அதுவும் அவங்க இப்ப நாம் தமிழர் மாதிரி இந்த இஷ்யூல திமுக என்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் செகண்டரி. என்னோட ஓட்டை நான் காப்பாத்திக்கிறேன்ற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அவங்களும் இப்போ ஸ்ட்ராங்கா அடிக்கிறாங்க. திமுகவே இதுல ஒன்றும் ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, டைலமால தான் இருக்காங்க. நான் வந்து இவங்க கைது பண்ணுவது தான் என்னுடைய இது. அவங்க கூட்டணியில் இருந்துகிட்டே ப்ரெஷர் கொடுக்குறாங்க. திரும்பவும் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்தமாக கரூர் சம்பவத்திற்கு முன் பின் அப்படின்னு பார்க்கும்போது 2026 ஏதேனும் மாற்றம் வரும் நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி நிலைப்பாடு பார்க்கணும். அதை நான் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன். போன மாசம் வரை 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் 4 பேர் தான் இருக்காங்க. ஸ்டாலின், எடப்பாடி, விஜய், சீமான். இந்த 4-3 ஆனா கான்டெஸ்ட் கொஞ்சம் ரொம்ப டைட்டா இருக்கும். இப்ப 4 இருக்கிற வரைக்கும் திமுக அட்வான்டேஜ் இருக்கு. 4-3 ஆனா கான்டெஸ்ட் டைட்டா இருக்கும்னு. இதே 4-2 வச்சுக்கோங்க, அப்ப அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கும். இதுல வந்து இப்ப 4-3 ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு மாதிரி தெரியுது. ஏன்னா அது விஜய் ஒரு அணியில போற மாதிரி தெரியுது. இன்னொரு அணியும் விஜய் தங்கள் பக்கம் இருக்க ட்ரை தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுதான் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகாக கள நிலவரத்தில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா, இங்க என்ன நடக்கிறதுன்னு மிக தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம்.